வாலாஜாப்பேட்டை, ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை. காந்தி நகருக்கு பேக் சைடு, இந்த ஷட்டில் கோர்ட்டுக்கு பேக் சைடு பின்புறம். ஷட்டில் கோர்ட்லேருந்து ஒரு 200-300 மீட்டர் வரும் பின்னாடி. பின்னாடி ஒரு 3 அடி கேப் விட்ருக்காங்க. இது வீட்டுக்கு ஃப்ரண்ட் சைடு. ஓகே, தெற்கு பக்கம் ஒரு கேட்டு. வீடு வந்து இது வந்து கார்னர் ஃப்ளாட்டு. மேற்கு பார்த்த மாதிரி இருக்குது, தெற்கு பார்த்த மாதிரி ஒரு கேட்டு இருக்குது. இது 40க்கு 30. வீடு ஃப்ரண்ட்டில் வந்து 40 அடி, இது சைடில் வந்து 30 அடி. 40க்கு 30, 1200 ஸ்கொயர் ஃபீட்டு. வீடோட போர்ட்டிகோ இன்னும் டைல்ஸில் ஒட்டல. போர்ட்டிகோ சைஸ் பார்த்திங்கன்னா 14க்கு 10 வருங்க. நீங்கள் அப்படி சொல்லிடுறீங்களா? வீட்டுக்கு கேட். இது மெயின் டோர் வந்து தெற்கு பார்த்த மாதிரி இருக்குது. உள்ளே ஹால், உள்ளே டியூப்ளெக்ஸ், உள்ளே ஸ்டெப்ஸ் மேலே போகிற மாதிரி கட்டியிருக்காங்க. ஸ்டெப் ஃபுல்லாக கிரானைட்லேயே போட்டுக்கிறாங்க. ஹால் நீல கலங்க. இது வந்து 10க்கு 16. 10க்கு 16. ஹால் வந்து 10க்கு 16. 10ல் 12 வரும். ஓகே. இந்தியன் டாய்லெட். இது ஒரு பெட்ரூமில் அட்டாச் டாய்லெட். இது மாஸ்டர் பெட்ரூம்ங்களா? மாஸ்டர் பெட்ரூமில் அட்டாச்டு டாய்லெட். வெஸ்டர்ன், ஒரு வெஸ்டர்ன் ஒரு காமன், ஒரு இந்தியன் டாய்லெட்டு. மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் என்ன இருக்குங்க? ஒரு 9 அடி அகலம் இருக்கும். இது ஒரு 10 அடியில் பண்ணுறீங்க. மாஸ்டர் பெட்ரூம் 9க்கு ஒரு 10 அடி இருக்கும். ஹாலில் இருந்து பூஜை ரூம். நல்லா எங்கே வச்சுக்கலாம், நல்லா பண்ணிடலாம். ஓகே. பூஜை ரூம்லேயே ஒரு தண்ணி டேங்க், சம்பு. ஷாம்பு இங்கே வச்சுட்டாங்க பூஜை ரூம்குள்ளே. பூஜை ரூம்லேயே சம்பு. இது வந்து ஆழம் ஒரு 7 அடி இருக்கும். 7 அடி 8 அடி ஆழம் இருக்கும். 7 அடி ஒரு 6க்கு 7 இருக்கும். 6க்கு 7. ஓகே. சம்பு 6க்கு 7 சம்பு. ஆழம் 7 அடி இல்லை 8 அடி இருக்கும். 7 அடி ஆழம். சாமி ரூம். நம்ம வயரிங் கொடுத்துட்ருக்காங்க. இது சீலிங்ல வுட்டு என்ன வுட்டுங்க? இது தேக்கு. இது எலிவேஷன். ஃபால் சீலிங். ஃபால் சீலிங்கில் இதுதான் நம்ம
இதில் பண்ணுறது சபரி ஒர்க். சபரியா? சபரி ஒர்க். ஓ ஓகே ஓகே. அந்த கீழே எம்போஸ் அந்த மாதிரி பண்ணுவாங்களா தானே? அது சிமெண்ட்லேயே பண்ணுவாங்க. சிமெண்ட்லேயே, ஒயிட் சிமெண்ட்லேயே, ஒயிட் சிமெண்ட்டில் எம்போஸ். கிச்சன், இது கிரானைட்லேயே போட்டுருக்காங்க. கிச்சன் கல்லும் கிரானைட்லேயே இருக்குது. வேணாம், ஒரு மாதத்துக்குள்ள டைல்ஸ் ஒரு 1 மந்தில் டைல்ஸ். ஓகே ஓகே. டைல்ஸ் வந்து இறங்கியிருக்கு. 1 மந்தில் ஃபுல்லாக ஒட்டிடுவாங்க. போகலாம். பெட்ரூமோட சேர்த்து. ஓகே ஓகே. மேல் மாடிக்கு மட்டும் வந்து இரும்பு படி. இங்கே இரும்பு ஸ்டீலுங்க. இது வரையும் வந்துருக்கு. மேலே இந்த ரூம் அதுவும் ஒரு பெட்ரூம் சார். இங்கே மேலே 2 பெட்ரூம்ங்களா? மேலே வந்து 2 பெட்ரூம் இருக்குது. இது சின்ன பெட்ரூம். ஒரு செல்ஃப் வச்சுருக்காங்க. ஓகே ஓகே. மேலே இது ஃபால் சீலிங்காக மேலே அட்டாச் பண்ணியிருக்காங்க. கிளாஸ் வச்சுருவாங்க ஃபுல்லாக. ஓகே ஓகே. மேலே வந்து இது பெரிய பெட்ரூம். மேலே 2 பெட்ரூம் இருக்குது. ஒன்று மாஸ்டர் பெரிய பெட்ரூம், ஒன்று சின்ன பெட்ரூம். ஒன்று இது பெரிய பெட்ரூம். இது ஃபால் சீலிங்காகவா இந்த இது? இல்லை இது எதுக்கு தெரியல. ஓகே ஓகே. எலிவேஷன் மேலே ஒரு எலிவேஷன். எலிவேஷன் ஒர்க்குக்காக அதை போட்டு வச்சுருக்கேன். இதில் ஒரு பால்கனி. பால்கனி. இதில் ஒரு பால்கனி. இதில் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. பெரிய சைஸ் பாத்ரூம் அது இருக்குது. இங்கேருந்து பால்கனி இருக்குது. நம்ம பெரிய பெட்ரூமில் பால்கனி இருக்குது. ஓகே ஓகே. பெரிய பெட்ரூமில் பால்கனி. சரி சேர்ந்து போகலாம். எல்லாரும் அவ்வளோதான். மொத்தமே தேக்க மாட்டோம். ஓகே. மொத்தம் தேக்கு உட்டில் இருக்குது. இதில் அப்படியே மேலே ஸ்டீல்லையே ஸ்டெப்ஸ் போட்டிருக்காங்க மேலே. துணி காய வைக்கிறது இந்த இடம் மட்டும் தான் சார் பண்ணிக்கலாம். இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். துணி காய வைக்கிறதுக்கு இந்த இடம் மட்டும். அந்த மெத்தையா சைடில் 2 அடி கேப் போட்டிருக்காங்களா? எத்தனை 3 அடி கேப்பா? 2 அடி தான். 2 அடி கேப் போட்டிருக்கேன். இதுலேருந்து 2 அடி, அதுலேருந்து ஒரு 2 அடி. ஓகே ஓகே. இதுக்கு 2 அடியாக இருந்தது. இதுக்கு தனியாக போர் இருக்குது. இதுக்கு தனியாக போர் இங்கே போட்டிருக்கேன். எங்கே? இந்த போர் தான் இது. இந்த போரா? தனி போர். இந்த வீட்டுக்கு தனியாக செப்பரேட்டாக போர் இருக்குது. பின்னாடி ஒரு 3 அடி கேப் போட்டிருக்கு.
மேலே சின்டெக்ஸ் டேங்க்கு. எத்தனை இன்ச்சு கம்பி போட்டுக்கிறாங்க? 12 mm. 12 8 எல்லா காலம் ஃபுல்லாக வந்துடும். ஓ, லைன் செப்பரேட்டாக போட்டுக்கிறேன் தனித்தனியாக. இது பார்த்தீங்கன்னா சிங்கிள். பில்டிங் ஃபுல்லாகவே சிங்கிள் கட்டணும். பில்டிங் ஃபுல்லாக சிங்கிள்டு இதான் மணல் தான். கூடுதலாக இன்சென்ட்டு ஹோல்டிங் போட்டதெல்லாம் மணல். ஓகே ஓகே. டேங்க் நல்லா சூப்பராக வச்சுக்கிறேன். செப்பரேட்டாக 3 லைன் போட்டுக்கிறாங்க இல்லையா? தனித்தனியாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு ஒரு லைன் போவோம், கிரவுண்ட் ஃப்ளோருக்கு ஒரு லைன் போவோம், கிச்சனுக்கு போவோம். தனித்தனியாக கொடுத்துட்டாங்களா? ஓஹோ. பைப்பெல்லாம் இது காஸ்ட்லியான பைப் சார். இதில் வந்து இது பாசை பிடிக்காது. ஓஹோ, அதான் காஸ்ட் பைப்பாக போட்டுக்கிறாங்க. ஓகே ஓகே. ஒரு லைன் ஏறத்துக்கு 2 லைன் கீழே போ. ஓகே ஓகே. தண்ணி ஒரு லைன் மேலே வரும். சுற்றி காமிச்சிடலாம். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு எத்தனை ஒரு 1.5 கிலோமீட்டர் வருமா? பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரும் சார். 2 கிலோமீட்டர் வரும். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு 1.5-2 கிலோமீட்டர் வரும். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. இது தென்றல் நகருக்கு பேக் சைடு. தென்றல் நகர் பேக் சைடு. தென்றல் நகருக்கு பேக் சைடு. காந்தி நகருக்கு தென்றல் நகர், காந்தி நகர் ரெண்டுக்கு பேக் சைடு. ஓகே சரி. ஓகே போகலாம். ஃபர்ஸ்ட் வீடு இதா? வீடு போட்டுங்க.